ஒரு குட்டி ஸ்டோரி. படிச்சதுல பிடிச்சது. ஒரு காட்டுல ஒரு சிங்கராஜா இருந்துதான். அந்த சிங்கத்துக்கு திடீர்னு தன்னோட மூச்சில இருக்கிற முடியெல்லாம் கொட்டின மாதிரி தோணிடுச்சாம். உடனே பக்கத்துல இருந்த மான் கிட்ட போய், மானே மானே, என் மூச்சில இருக்கிற முடியில எல்லாம் கொட்டி போச்சான்னு செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த மானும் வந்துட்டு, ஐயோ நம்ம கொட்டிடுச்சுன்னே சொல்லிடுவோம், அது ரொம்ப வருத்தமா இருக்கு, அதனால நம்ம கொட்டிடுச்சுன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு, ஆமா சிங்கராஜா, உங்க மூச்சில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுச்சுன்னு சொல்லிடுச்சான். உடனே அதுக்கு பயங்கரமா கோவம் வந்து தான் ரொம்ப அசிங்கமா இருக்கான்னு சொல்லி மான் சொல்லிடுச்சுன்னு நினைச்சு அதை வந்து அடிச்சு சாப்பிட்டுருச்சான். அடுத்தது குரங்கு கிட்ட சிங்கராஜா போச்சான். குரங்கே குரங்கே, என்னோட மூஞ்சில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுச்சான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே குரங்கு வந்துட்டு இதை எப்படியாவது ப்ளீஸ் பண்ணிடணும், நம்ம வந்து கொட்டலை, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு குரங்கு வந்து, ஒரு முடி கூட கொட்டல, நீ முன்ன காட்டிலே இன்னும் முடி வளர்ந்து ரொம்ப அழகா இருக்க சிங்கராஜா அப்படின்னு சொல்லி குரங்கு சொல்லிச்சான். உடனே நீ பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொன்னு சாப்பிட்டுருச்சான். அடுத்ததா நம்ம நரி கிட்ட, நரி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல மூலக்கார நரின்னு தெரியும். ஸோ நரி கிட்ட போச்சான் சிங்கராஜா. நரியே, என் மூஞ்சில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்டுதான். உடனே நரி வந்துட்டு, சிங்கராஜா, எனக்கும் உங்களுக்கு பார்த்து சொல்லணும்னு தான் ஆசை, ஆனா எனக்கு 3 நாளா கண்ணே தெரியல சிங்கராஜா, அதனால எனக்கு பார்த்து சொல்ல முடியாது சிங்கராஜா, நீங்க வேற யார்ட்டையாவது போய் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிடுச்சான். உடனே அது நகர்ந்து போயிடுச்சான். நரியும் தப்பிச்சிருச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா, நம்ம எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் ஒப்பீனியன் சொல்லணுங்கிறது இல்லை. சில பேர் வந்து நீங்க வந்து ஒப்பீனியன் சொல்லானோ அவங்க எடுத்துக்கிறது தான் எடுத்துப்பாங்க. அவங்க நெகட்டிவ் ஃபீலிங்கோட இருந்தாங்கன்னா அவங்க நெகட்டிவாக தான் அதை எடுத்துப்பாங்க. நம்ம மோரோவர் நம்ம எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுங்கிறது இல்லை. நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன அவங்கள பற்றி தெரியுமோ அதை மட்டும் சொன்னால் போதும். எல்லா விஷயத்திலையும் அனாவசியமாக மூக்க நுழைச்சோன்னா நம்மளும் இந்த குரங்கு மாதிரியும் இந்த மான் மாதிரியும் தான் நம்மளும் அவங்க கிட்ட வந்து கெட்ட பேர் தான் வாங்கிப்போம். இதுதான் அதோட கருத்து. ஸோ எல்லாருக்கும் கருத்து சொல்லணுங்கிறது இல்லை. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பேசினீங்கன்னா, கரெக்டாக பேசினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் மேம்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.